நடக்கணும்ப்பா. மீடியா வழியாக கவனிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். உலகம் முழுவதிலிருந்து எங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சபை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருடைய கிருபை வெளிப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் அழைத்து கொண்டு வருகிற சகல குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வல்லம் வெளிப்பட செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. சர்வ வல்லவருடைய கரம் கூட இருப்பதாக. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு தருகிறப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியான பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை கற்றுக் கொடுக்கவும் அந்த ஜீவனை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு தருகிறேன். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பு பிள்ளைகள் எல்லாவரையும் வாழ்த்துகிறேன். நம் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்து மன்னேசரை புகழ்த்திடுவேன் என்கிற பாடலை உற்சாகமாக பாடி அன்பு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். அலச்சல்கள் யாவையும் அகலச் செய்தேன், அலச்சல்கள் யாவையும் அகலச் செய்தேன். நல்ல மேச்சலிலம் தனை மகிழ செய்தே, நல்ல மேச்சலிலம் தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனமினி வைத்திடாமல், மாயையில் மனமினி வைத்திடாமல், நெசற்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், நெசற்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், அந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். நம்பிக்கை
நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதன் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே, இந்த பாரதிலனை வெற்றி சீரக்க செய்து, இந்த பாரதிலனை வெற்றி சீரக்க செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், அந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். அற்புதமாம் அவனே சமது, எந்தன் போர்பரன் சேவையன் சோகமது. அற்புதமாம் அவனே சமது, எந்தன் போர்பரன் சேவையன் சோகமது. பற்பல கிருபைகள் பகருகின்றார், பற்பல கிருபைகள் பகருகின்றார். ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே, ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், அந்த நாத்துமா புகழ்த்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமாண்டி சரை புகழ்த்திடுவே. கானானின் கரை இதோ காண்கின்றது, எந்த காதலன் தோனி காதில் கேட்கின்றது. கானானின் கரை இதோ காண்கின்றது, எந்த காதலன் தோனி கேட்கின்றது. காலமினி இல்லை உணர்ந்து கொண்டு, என் காலமினி இல்லை உணர்ந்து கொண்டு, விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன், விரைவாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், அந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தாம் அழைப்பது விழிப்புடன் நிறுத்தவல்லோ. ஓர் அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, தாம் அழைப்பது விழிப்புடன் நிறுத்தவல்லோ. உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமது, அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமது. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவேன். ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவயன் பிதானதால் ஆனந்தமே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவயன் பிதானதால் ஆனந்தமே. ஏறெடுப்போ நோம் இதயமதை, ஏறெடுப்போ நம் இதயமதை, என்றும் மாறாமல் பதில் தருமனிடோ, என்றும் மாறாமல் பதில் தருமனிடோ. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவே. அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, அலைச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே, நல்ல மேய்ச்சலிலும் தனை மகிழச் செய்தே, நல்ல மேய்ச்சலிலும் தனை மகிழச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த நாத்துமனேசரை புகழ்த்திடுவே. நாளை தவறு
அவர் உண்மையுள்ளோம் தாம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ அழைத்தவரு அவர் உண்மையுள்ளோ தாம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன் உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன் அங்கு பிழைத்திடவே அன்ப சமூகமது அங்கு பிழைத்திடவே அன்ப சமூகமது ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனே சரை புகழ்த்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனே சரை புகழ்த்திடுவே ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவயன் வித ஆனதாலந்தமே ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவயன் வித ஆனதாலந்தமே ஏறெடுப்பூனோ இதயமதை ஏறெடுப்பூனோ இதயமதை என்று மாறாமல் பதில் தரும நனிடோ வெண்டுமா ராமல் பதில் தருமன் நனிடோ ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமானே சரை புகழ்த்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமானே சரை புகழ்த்திடுவே அலச்சல்கள் யாவையும் அகலச் செய்தே அலச்சல்கள் யாவையும் அகலச் செய்து நல்ல மேச்சலில தனை மகிழச் செய்தே நல்ல மேச்சலில தனை மகிழச் செய்தே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமானே சரை புகழ்த்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனே சரை புகழ்த்திடுவே ஹல்லேலூயா உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவான் என்கிற பாடல் உற்சாகமாக பாடி அன்று நாமத்தை மையப்படுத்தும் அவர் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அன்று நாமத்தை மையப்படுத்தலாம் ஹல்லேலூயா தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவான் தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவான் நாவிது போரா நாளிது போரா ஆயுசும் இது போரா நாவிது போரா நாளிது போரா ஆயுசும் இது போரா தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவான் தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவான் நாவிது போரா நாளிது போரா ஆயுசும் இது போரா நாவிது போரா நாளிது போரா ஆயுசும் இது போரா ജീവിത പാതയിൽ കാലുകളേറെ കുളഞ്ഞു വീഴാതെ ജീവിത പാതയിൽ കാലുകളേറെ കുളഞ്ഞു വീഴാതെ താങ്ങി നടത്തിയതോർക്കുമ്പോളൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ താങ്ങി നടത്തിയതോർക്കുമ്പോൾ കണ്ണുകൾ നിറയുന്നേ ആമേൻ ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ നാവിത് പോരാ നാളിത് പോരാ ആയുസ്സും ഇത് പോരാ നാവിത് പോരാ നാളിത് പോരാ ആയുസ്സും ഇത് പോരാ പാപിയമെന്നെ നേടുവാനേസു കാൽവരിയിൽ തന്നെ പാപിയമെന്നെ നേടുവാനേസു കാൽവരിയിൽ തന്നെ ജീവൻ നൽകിയതോർക്കുമ്പോളൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ ജീവൻ നൽകിയതോർക്കുമ്പോളൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ നാവിത് പോരാ നാളിത് പോരാ ആയുസ്സും ഇത് പോരാ നാവിത് പോരാ നാളിത് പോരാ ആയുസ്സും ഇത് പോരാ കാരിരുപാണികൾ തറയപ്പെട്ടത് என்பேர்க்காயല്ലോ കാരിരുപാണികൾ തറയപ്പെട്ടത് என்பேர்க்காയല്ലോ ക്രൂശിലെ സ്നേഹം ഓർക്കുമ്പോളൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ ക്രൂശിലെ സ്നേഹം ഓർക്കുമ്പോളൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ
ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ, ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സുമിത് പോരാ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സുമിത് പോരാ. മുൾമുടി ചൂടി തൂങ്ങപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ, മുൾമുടി ചൂടി തൂങ്ങപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ. ഓരോ ദിനം അത് ഓർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ, ഓരോ ദിനം അത് ഓർക്കുമ്പോൾ എൻ കണ്ണുകൾ നിറയുന്നേ. ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ, ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സുമിത് പോരാ. ആമേ, നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സുമിത് പോരാ. കാരിരുപാണികൾ തറയപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ, കാരിരുപാണികൾ തറയപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ. ക്രൂശിലെ സ്നേഹം ഓർക്കുമ്പോൾ കണ്ണുകൾ നിറയുന്നേ, ക്രൂശിലെ സ്നേഹം ഓർക്കുമ്പോൾ കണ്ണുകൾ നിറയുന്നേ. ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ, ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സുമിത് പോരാ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സുമിത് പോരാ. മുൾമുടി ചൂടി തൂങ്ങപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ, മുൾമുടി ചൂടി തൂങ്ങപ്പെട്ടത് എൻ പേർക്കായല്ലോ. ഓരോ ദിനം അത് ഓർക്കുമ്പോൾ കണ്ണുകൾ നിറയുന്നേ, ഓരോ ദിനം അത് ഓർക്കുമ്പോൾ കണ്ണുകൾ നിറയുന്നേ. ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാനാമേ, ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാൻ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സുമിത് പോരാ. നാവിത് പോരാ, നാളിത് പോരാ, ആയുസ്സുമിത് போரா. ஹalleluya, உற்சாகமாக ஹalleluya. எக்கால சத்தம் வாழ்ந்துனித்திடவே இயேசு மகாராஜன் வந்திடுவாருங்க. பாடல் உற்சாகமா பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தோ வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தோ வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடிடும், வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. வானமும் பூமியும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. தேவதூத பாடல் தோனிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூத பாடல் தோனிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. கால சத்தோ வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தோ வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கன்னிமை நிறத்தில் மாறிடுவோ, விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ. கன்னிமை நிறத்தில் மாறிடுவோ, விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணு காவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவாம். கண்ணு காவலை அங்கு இல்லை, கர்த்தர்
சுமரா ஜனி வந்திடுவார் காலத்தோ மனில் தோனித்திடவே ஜனே சுமரா ஜனி வந்திடுவார் கத்தரியும் வேளையில் மறிவோ கர்த்தரியும் சித்தமே செய்திடுவோம் கர்த்தரியும் வேளையில் மறிவோ கர்த்தரியும் சித்தமே செய்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரை அளிப்பாம் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரை அளிப்பாம் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் காலத்தோ வானில் தேடாவே சோமரா ஜனி வந்திடுவாம் காலத்தோ வானில் தோனி தேடாவே சுமரா ஜனி வந்திடுவார் கள்ளர்கள் பரவியாங்கும் இங்கும் கத்தரியும் வார்த்தையை புரட்டுகிறார் கள்ளர்கள் பரவியாங்கும் கத்தரியும் வார்த்தையை புரட்டுகிறார் கத்தரி வாரு மஞ்சையை தீரு கருத்துடன் நாம் விழித்திருப்போம் கத்தரி வாரும் மஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம் காலத்தோ வானில் தோனித்திடவே சுமரா ஜனி வந்திடுவார் காலத்தோ வானில் தோனித்திடவே சுமரா ஜனி வந்திடுவார் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணிமையில் நேரத்தில் மாறிடுவோம் வெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணின் கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமவா கண்ணின் கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமவார் காலத்தோ வானில் தோனித்திடவே சுமரா ஜனி வந்திடுவார் காலத்தோ வானில் தோனித்திடவே சுமரா ஜனி வந்திடுவார் கத்தரியும் வேளையை நாம் அறியோம் கத்தரியும் சித்தமே செய்திடுவோம் கத்தரியும் வேளையை நாம் அறிவோம் கத்தரியும் சித்தமே செய்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரை அளிப்பார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரை அளிப்பார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் காலத்தோ வானில் தோனித்திடவே சுமரா ஜனி வந்திடுவார் காலத்தோ வானில் தோனித்திடவே சுமரா ஜனி வந்திடுவார் கள்ளர்கள் பரவியாங்கும் எங்கும் கத்தரு வார்த்தையை புரட்டுகிறார் கள்ளர்கள் பரவியாங்கும் எங்கும் கத்தரு வார்த்தையை புரட்டுகிறார் கத்தரி வாருகும் வஞ்சையை தீருகும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம் கத்தரி வாருகும் வஞ்சையை தீருகும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம் கத்தரி வாருகும் வஞ்சையை தீருகும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம் காலத்தோ வானில் தோனித்திடவே சுமரா ஜனி வந்திடுவார் காலத்தோ வானில் தோனித்திடவே சுமரா ஜனி வந்திடுவார் மனமும் பூமியும் மாறிடுவோம் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே வானமும் பூமியும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே தேவதூதம் பாடல் தோனிக்க தேவனவரைதான் செப்போமே தேவதூதம் பாடல் தோனிக்க தேவனவரையை சரி செப்போமே தேவதூதம் பாடல் தோனிக்க தேவனவரையை தரி
விசாரித்தோமே காலத்தும் வானிதோனி திடவே ஜனேத்துமரா ஜனி வந்திடுமா காலத்தும் வானிதோனி திடவே ஜனேத்துமரா ஜனி வந்திடுமா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கரங்களை பிடிச்சி பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? கேளுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகள் எல்லாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலவேளை ஆராதனையிலே கலந்து கொண்டிருப்பது நமக்கு தேவன் கொடுத்த பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்தால் நாம் இன்றைக்கு நம்ம பல பேரும் இந்த இடத்துல இருக்க முடியாது. ஆனால் அவருடைய கிருபையினால் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அளவற்ற கிருபையினால் நாம் இருக்கிறோம். அவருடைய அளவில்லாத கிருபையினால் நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையினால் அவருடைய சமூகத்தில் நாம் சந்தோஷமாகவே இருப்போம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருப்போம். தொடர்ந்துள்ள நேரத்தை நாம் வேத வசன தியானத்துக்காக நாம் செலவழிக்க இருக்கிறோம். ஒரு சிறிய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். செய்தியை அழகாய் கவனித்துக் கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதில் ஒரு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையில், இந்த செய்தியில் ஒரு ஜீவன் உண்டு, ஒரு கருப்பொருள், ஒரு ஜீவன் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன சொல்ல வருகிறார் அல்லது எதை சொல்ல விரும்புகிறார் என்கிறது குறித்து அதில் ஒரு ஜீவன் இருக்கும். அதை ஆழமாக கவனிக்கணும். வசனம் பேசும்போது அதை அந்நிய காரியமாக எண்ணக்கூடாது, அடுத்தவர்களுக்காக எண்ணக்கூடாது. அது எனக்கே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் சபைக்கு வெளிப்படும் போது அந்த வார்த்தைகளை உள்ளபடி ஏற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையில் இன்றைய செய்தி உங்களுக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. போன வாரம் நான் அந்த நாகச்சம்பள சபையில் இந்த செய்தியை பேசினேன். அதே செய்தியை உங்களோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகிறேன். இந்த தலைப்பே ஆபத்தான தலைப்பு. ஆனால் ஆவியானவர் இது சபையோடு பேச வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பாகவே என்னோடு இடப்பட்டு இந்த வார்த்தையையும் அவருடைய விளக்கத்தையும் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் விரும்புவதை விட பரிசுத்த ஆவியானவர் விரும்புவதை நிறைவேற்றுவதுதான் நமக்கு என்னது? நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். உங்களிலும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. மூத்துல சந்தோஷப்படும்படியா ஒரு காரியம் இதில் இல்லை. ஆமென். சின்ன பிள்ளைகள் விவரம் தெரியாமல் சிரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பெரியவங்கள முகம்லாம் கலர் மாறுது. பரவாயில்ல. ஹல்லேலூயா. உங்களிலும் ஒருவன். பக்கத்தில் கரங்களை இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களிலும் ஒருவன் யாராயிருக்கிறான் அப்படின்றால், பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களில் ஒருவன் யாராயிருக்கிறான்? தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரில் ஒருவன் யாராயிருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். அப்போ ஒரு பிசாசை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் கூடவே. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆக்சுவலி அவன் பிசாசு அல்ல, பிசாசாய் அவன் மாறுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசாய்
அவன் மாறுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறதைத்தான் ஆண்டவர் அப்படி சொன்னார். உங்களில் ஒருவன் யாராயிருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். யாரை குறித்து என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யாரை குறித்து என்று நீங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யூதாசை குறித்து. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆமென். இந்த யூதாசை குறித்து இன்றைக்கு சில காரியங்களை நாம் படிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யூதாஸ் ஒரு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட மனுஷன். வாசிங்க லூக்கா 22:14 வாசிங்க. லூக்கா 22:14 தமிழிலும் வாசிக்கணும், மலையாளத்திலும் உடனே வாசிக்கணும். வேளை வந்தபோது அவரும் அவருடனோடு கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தியிருந்தார்கள். அப்போ யூதாஸ் யாராக அழைக்கப்பட்டிருந்தான்? ஒரு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு நல்ல அருமையான அழைப்பு அவனுக்கு முன்பாக இருந்தது. ஒரு நல்ல தெரிந்து கொள்ளலா இருந்தது. யூதாசுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ள அப்போஸ்தலனாக பேதுரு, யாக்கோபு, யோவானை போல இந்த யூதாசுங்கிற மனிதனையும் தேவன் ஒரு அப்போஸ்தலனாகவே அழைத்திருந்தார். இரண்டாவதாக இவன் மறு ஜென்ம காலத்திலே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தை ஆளுகை செய்கிறவனாயும் அழைக்கப்பட்டிருந்தான். வாசிங்க மத்தேயு 19:28. மத்தேயு 19:28. அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அருமையான அழைப்பு பாருங்க. மலையாளத்து வாய்ச்ச மக்களே. இயேசு அவரோடு പറഞ്ഞത് എന്നെ അനുഗമിച്ചിരിക്കുന്ന നിങ്ങൾ പുനർജനനത്തിൽ മനുഷ്യപുത്രൻ തന്റെ മഹത്വത്തിന്മേൽ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ നിങ്ങളും 12 സിംഹാസനത്തിൽ ഇരുന്ന് ഇസ്രായേൽ ഗോത്രം 12നെയും ന്യായം വിസാരിക്കും. ഹല്ലേലൂയ. பாருங்க, யூதாசை மற்ற அப்போஸ்தலர்களை அழைத்தது போல இவரையும் ஒரு அப்போஸ்தலனாய் தேவன் அழைக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மறுஜன்ம பாக்கியத்தையும் யூதாஸ் பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. அருமையான பாக்கியம் யூதாசுக்கு. இப்போ ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் எல்லாமே சரியானதாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:17 வாசிங்க. மூன்றாவதாக இவனுக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். மலையாளத்து வாச்சோம். அவன் ഞങ്ങളുടെ എണ്ണത്തിൽ ഉൾപ്പെട്ടവനായി ഈ ശുശ്രൂഷയിൽ പങ്കു ലഭിച്ചിരുന്നല്ലോ. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாக இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை நியாயம் விசாரிக்கிறவனாக இந்த கனமான ஊழியத்திலே, அப்போஸ்தல ஊழியத்திலே ஆண்டவருக்கு பிற்பாடு
ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுள்ள கனமான ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய், பங்கு பெற வேண்டியவனாய் இந்த யூதாஸ் அழைக்கப்பட்டிருந்தான், தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தான். இந்த எல்லா அற்புதமான பாக்கியங்களையும் பெற்றவனாயும் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லா பாக்கியம் உனக்கு முன்பாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த மனுஷனை எப்படியாகிலும் இந்த பதவிகளிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அல்லது பிசாசானவன் இவனை பின்தொடர்ந்து வருவதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். கண்டு இவனை எச்சரிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாத்தான் எந்த மனிதனையும் தேவனிடத்தில் சேர்ந்து விடாதபடி, தேவனுக்கு ஊழியம் செய்து விடாதபடி, அல்லது தேவனை ஆராதிக்க விடாதபடி, தேவனோடு கூட நடக்க விடாதபடி தடை செய்வதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறவன் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அவன் உலகம் முழுவதும் சுற்றி நடக்கிறவன் என்பது நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன் என்பது நமக்கு தெரியும். இதெல்லாம் யோபுடைய சரித்திரத்தை படிக்கும்போது அவருடைய 1-2 அதிகாரங்களிலேயே இவைகளெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் நாசப்படுத்துவதற்காய் மனித குலத்தை நாசப்படுத்தினவன் மனித குலத்தை இன்றைக்கும் அவன் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். இதே போல இந்த 12 சீஷர்களையும் ஆண்டவரை விட்டு எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும், அல்லது இதை யாரையாவது ஒரு ஆளையாவது தகர்த்து விட வேண்டும், அந்த குறிப்பிட்ட பதவியில் இருந்து அழித்து மாற்றிவிட வேண்டும் என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி நடந்து கொண்டிருப்பதை இயேசு கிறிஸ்து கண்டு பல இடங்களில் வைத்து இவனுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை வசனங்களை வாசிங்கள். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்பாட்ல யூதாசும் இருக்கிறான். கவனித்துக் கொள்ளணும். சாத்தான் வலை விரித்துக் கொண்டிருப்பதை கண்ட ஆண்டவர், வலையில் விழுந்து விடாதிருங்கள், வலையில் விழுந்து விடாதிருங்கள், சாத்தான் வலை விரிக்கிறான். சாத்தான் உங்களை பதவிகளிலிருந்து அகற்றி விடுவதற்கும் தேவனுடைய திட்டங்களை நீங்கள் செய்து விடாதபடிக்கு உங்களை விலக்கி விடுவதற்குமாய் உங்களை சுற்றி நடக்கிறான் என்று அவர்களை எச்சரிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. யூதாசுக்கு புரிகிறது. யூதாசுக்கு புரிகிற மொழியில தான் ஆண்டவர் பேசுகிறார். மற்றவர்களுக்கும் புரிகிறது. அவர்கள் எல்லாரும் நானோ 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 என்று கேட்கிறார்கள். யூதாசும் கேட்டான், நானோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20 முதல் சில வசனங்கள். மத்தேயு 26:20 முதல் சில வசனங்கள். 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாய், என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறான். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்திருந்தானேயானால். பாருங்க எவ்வளவு கடினமா எச்சரிக்கிறார்.
எவ்வளவு கடினமா எச்சரிக்கிறார், விழுந்து விடாதே, சாத்தான் உன்னை வலையில் அகப்படுத்தும்படி உன் கால்களுக்கு வலைகளை விரித்திருக்கிறான், விழுந்து விடாதே. எவ்வளவு கடினமான எச்சரிப்பு. உனக்கு ஐயோங்கிறான், உனக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் அவனுக்கு நலமாயிருக்கும்ங்கிறான். ஆனா காதல உள்ளே போகல. இப்போ விழல, அவன் இப்போ விழுந்து விடவில்லை, சாத்தானுடைய வலைக்குள்ளதான் கிடக்கிறான். ஆனா விழுந்து விடவில்லை. இன்னும் அவனுக்கு கிருபை இருக்கிறது, இன்னும் கிருபை அவனுக்காய் காத்திருக்கிறது. அந்த கிருபை தான் அவனோடு போராடுகிறது, அந்த கிருபை தான் அவனை எச்சரிக்கிறது. இவனை தெரிந்து கொண்டாயிற்று, இனி இவன் அழிந்து விடக்கூடாது, இனி இவன் நிர்மூலமாய்விடக் கூடாது என்று சொல்லி கர்த்தர் போராடி கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த காதுகளுக்கு எந்த எச்சரிப்பும் உள்ளே போகவே இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மரணத்தை நேசிக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறவன். ராமன் சொல்லுங்களேன். எச்சரிப்பு ரொம்ப அவசியமானது, எச்சரிப்பு ரொம்ப அவசியமானது. கர்த்தருடைய மேய்ப்பர் மூலமாய் ஒரு எச்சரிப்பு, ஒரு விரல் சூண்டுதல் சபைக்கு நேராய் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாய் அதில் ஒரு காரியம் இருக்கும். அது ஒரு தேவனுடைய சத்தமாயிருக்கும். அதை அசட்டை பண்ணாமல் சரியாக புரிந்துணர்வோடு அதை வாங்கி கொண்டு தங்களை சரிப்படுத்திக் கொள்ள யார் முற்படுவார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் சிலர் என்ன செய்ய மாட்டார்கள்? எச்சரிப்பை புரிந்து கொள்ளாமல் நடப்பார்கள், எச்சரிப்பை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்து என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 22:3 வாசிங்க. இதுவரைக்கும் சாத்தான் வெளியே நின்னா, ஆண்டவரும் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். எச்சரிப்பை அவன் அசட்டை பண்ணினதினால என்ன நடக்குது தெரியுமா? வாசி. அப்பொழுது 12 ஒருவரில் ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இதுவரைக்கும் எங்க நின்றான்? வெளியே நின்றான். இப்போ சாத்தான் உள்ள புகுந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை எப்படி சொல்லுங்க. சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். இப்பதான் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை சரியா இருக்கிறது. உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கு. இப்ப பிசாசாய் மாறி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. யூதாஸ்ங்கிற நல்ல மனிதன், நல்லா கவனிச்சுக்கணும். யூதாஸ் என்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், கர்த்தருடைய அப்போஸ்தல ஊழியத்துக்காய் அழைக்கப்பட்ட மனிதன், கர்த்தருடைய ஊழியத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் இப்பொழுது சாத்தானாய் மாறினான், பிசாசாய் மாறியாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதான் ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன் யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்க. இப்ப பர்பஸா, இப்ப வெளியே இல்ல. இப்ப சாத்தான் எங்க? வெளியே இல்ல. சாத்தான் யூதாசுக்கு உள்ளே. ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? இது உள்ள போன மாத்திரத்தில் என்ன நடக்கு பாருங்க. 22:3 முதல் 6 வாசிங்க. வாசி, தொடர்ந்து வாசி. தொடர்ந்து வாசி. அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். ஹல்லேலூயா. முதல்ல இடம் மாறியாச்சு. கவனிங்க. யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்த உடனே, சாத்தான் புகுவதற்கு முன்பாக யூதாஸ் எங்க இருந்தான்? எங்க இருந்தான்? கர்த்தரோடு இருக்கிறான், இயேசுவோடு இருக்கிறான்.
இப்பவும் விழல, விழுகிறான் விழுகிறான் விழுகிறான், விழுவாய் விழுவாய் விழுவாய், விழுந்து விடுவாய் விழுந்து விடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் யூதாசுடைய காதுக்கு அது போகல. யூதாஸ் பிசாசோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டே இருக்கிறான், நேசித்துக் கொண்டே இருக்கிறான், பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். மனதளவில் யூதாசுடைய இருதயத்தின் அளவில் பிசாசோடு தொடர்பில் இருக்கிறான். கடைசியில சாத்தான் யூதாசுக்கு உள்ளே புகுந்தான். உள்ள புகுந்தோடனே முதல்ல செய்த காரியம் இடம் மாறியாச்சு, கட்சி மாறியாச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதல்ல இருக்க வேண்டிய இடத்துல இருந்து பாருங்க, இங்க இருந்த ஆளு, கிறிஸ்துவோடு கூட இருந்த ஆளு, சாத்தான் உள்ள வந்த உடனே போன இடம் நேர பிரதான ஆசாரியன் இடத்துல. அல்லேலூயா. இயேசுவுக்கு விரோதிகளாயிருக்கிற, இயேசுவை எப்படியாகிலும் அழித்து கொல்ல வேண்டும் என்று காத்திருக்கிற கூட்டத்தோட இந்த மனுஷன் நேரடியாய் தொடர்பு மாறியாச்சு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாத்தான் உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் பிரச்சனை தாங்க. இந்த சீனிக்கிழங்கு தோட்டத்துக்குள்ள பண்ணி புகுந்த கதை ஆயிரும். என்ன கதை ஆயிரும்? என்ன கதை ஆயிரும்? சீனிக்கிழங்கு தோட்டத்துக்குள்ள காட்டு பண்ணி புகுந்த கதை தான். அதுக்கப்புறம் சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்துட்டான். என்ன இப்ப பாருங்க, கிருபையிலிருந்து நேர போறான் இருள், வெளிச்சத்திலிருந்து நேர இருளுக்குள்ள போயிட்டு. அல்லேலூயா. இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அடுத்து என்னென்ன செய்யறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி ஆலோசனை பண்ணுகிறான். அடுத்து செய்யறதெல்லாம் சதி, துரோகம், சதி ஆலோசனை. காட்டி கொடுக்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறான், பணம் வாங்குறான். ஒரு மிகவும் கொடூரனாய் மாறுகிறான், வஞ்சகனாய் மாறுகிறான், துரோகம் செய்கிறவனாய் மாறுகிறான். 3.5 ஆண்டுகள் ஆண்டவரோடு நடந்த அனுபவத்தை மறந்து விட்டான், அழைப்பை மறந்து விட்டான், தெரிந்து கொள்ளுதலை மறந்து விட்டான், தன்னுடைய பதவியின் மேன்மையை மறந்து விட்டான், தன்னுடைய அழைப்பு நோக்கத்தை மறந்து விட்டான், அல்லது எல்லாவற்றையும் இழந்து விட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்காய் அழைக்கப்பட்டிருந்தான். ஆனால் சாத்தான் உள்ள புகுந்த மாத்திரத்தில் அப்படியே கொடூரனாய் எஜமானனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். எஜமானனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். இதுவரைக்கும் யாருடைய பட்சத்தில் இருந்தானோ, யாரை நேசித்து கூட நடந்தானோ, யாருடைய பணப்பையை சுமந்தானோ, யாருடைய காரியத்தில் செலவு பண்ணினானோ, எல்லாவற்றையும் மறந்து, ஏன்னா இனி இவன் அல்ல செயல்படுவது, இவனுக்குள்ளே புகுந்த சாத்தான் செயல்பட ஆரம்பித்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் அவனே சூழ்நிலையை மாற்றிக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெரிய ஆபத்து. சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா பெரிய ஆபத்து. அப்புறம் நம்ம செய்யறது எல்லாம் நியாயமா தான் படும். துரோகம் செய்வான நியாயமா தான் இருக்கும். காட்டி கொடுப்போம், எஜமானனை காட்டி கொடுப்போம், ஆனா அதுவும் நியாயமா தான் இருக்கும். மனசாட்சி இருக்காது. மனசாட்சி இல்லாம எஜமானனை விற்பாங்க. ஹல்லேலூயா. மனசாட்சி இல்லாம எஜமானனை காட்டி கொடுப்பாங்க. தனக்கு நன்மை செய்தவர்களை நன்றியற்றவர்களாய் காட்டி கொடுக்க துணிவாங்க. என்ன, மனசாட்சி மறத்து போயிடும். மனசாட்சியை சாத்தான் கண்ட்ரோல்ல எடுத்துருவான். முழு மனசாட்சியும் சாத்தானுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். அதுக்கப்புறம் மனசாட்சியாவது அதுவாவது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, மனசாட்சி இருக்காது. அதுக்கப்புறம் ஐயோ, அதுக்கப்புறம் அன்பெல்லாம் எங்கேயோ போயிடும். ஆண்டவருடைய அன்பு
ஆண்டவருடைய பாசம், ஆண்டவருடைய கிருபை இதெல்லாம் நினைக்கவே தோணாது. என்ன கண்ட்ரோல்ல யூதாஸ் இல்ல, யூதாசுடைய கண்ட்ரோல்ல A to Z யார் இப்ப கையில வச்சிருக்கிறான்? சாத்தான் கையில வச்சிருக்கிறான். நல்ல கவனமா இரு கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல ஜாக்கிரதையாயிரு. Praise the Lord. இதைத்தான் ஆண்டவர் வேதத்தில் எச்சரித்தார். பிசாசுக்கு என்ன செய்யாது? இடம் கொடாது. கொடுத்தால் உன்னை விழுங்கி விடுவான். உன்னுடைய கருத்தில் கர்த்தர் வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார், நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நீ கவனமுடன் வாழ்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு உன்னை கண்ட்ரோல்ல எடுத்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைக்கு மாறிவிடும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, துன்மார்க்கரோடு ஐக்கியம் வைக்கிறான். வாசிங்க யோவான் 18:5 வாசிங்க. யோவான் 18:5. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி. யோவான் 18:5. നസ്രയനായ യേശുവിനെ എന്ന് അവർ ഉത്തരം പറഞ്ഞപ്പോൾ അത് ഞാൻ തന്നെ എന്ന് യേശു പറഞ്ഞു. അവനെ കാണിച്ചു കൊടുക്കുന്ന യൂദായും അവരുടെ കാണിച്ചു കൊടുക്കുന്ന യൂദായും അവരോട് കൂടെ നിന്നിരുന്നു. அவரோடு கூட நின்னிருന്നു. இப்ப எங்க போய் சேர்ந்திருக்கிற ஐக்கியம் எங்க போயிருக்கு பாருங்க. இயேசுவை பிடித்து அடித்து நொறுக்கி சிலுவையில் அறைகிறதுக்கு ஒரு கும்பல் வருது. ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்லுவதற்காய் பிரதான ஆசாரியனும் அவரோடு கூட வந்த ஆட்களும் ஈட்டியும் பட்டயத்தோடு வருகிறார்கள். அங்கே முன்களத்தில் நிற்கிறது யாரு தெரியுமா? இந்த யூதாஸ். எங்க இருந்தவன் இப்ப எங்க போய் நிக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. எங்க நின்னவன், எங்க நிக்க வேண்டியவன், எங்க உட்கார வேண்டியவன், எங்க யாரோட வாழ வேண்டியவன், இப்ப சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தான் உள்ள புகுந்த போது ஆண்டவருடைய எந்த எச்சரிப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லா எச்சரிப்பையும் அல்ல தட்டி கொண்டு சாத்தான் உள்ள வருவதற்கு அனுமதி கொடுத்த யூதாஸ் படு பயங்கரமான ஆபத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டு துன்மார்க்கர்களோடு போய் நிற்கிறான் இப்போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டியவன். அதை நம்ம வாசித்தோம். அப்போஸ்தலர் 1:17. எங்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டிருந்தான், பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாயிருந்தான். அப்போஸ்தலர்களோடு வாழ வேண்டிய ஐக்கியம் இருந்தது அவனுக்கு. அப்போஸ்தலனாயிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியவனாயிருந்தான். அப்போஸ்தலர் 1:22. ஆண்டவரை குறித்து சாட்சி பகர வேண்டியவனாயிருந்தான். ஆனா இப்ப எங்க போய் நிற்கிறான்? துன்மார்க்கர்களோடு ஐக்கியம், கள்ளுகுடியனோடு ஐக்கியம், புகவலிக்கிறவனோடு ஐக்கியம். ஹல்லேலூயா. வேசித்தனம் பண்ணுகிறவனோடு ஐக்கியம், ரவுடிகளோடு ஐக்கியம், போத பழக்கத்துக்கு அடிமையானவர்களோடு ஐக்கியம். எங்க இருந்து எங்க போறோம் பாருங்க. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கொடுத்தா இப்படிதாங்க. பரிசுத்தவான்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க வேண்டியவன், பரிசுத்தவான்களோடு நீ ஊழியம் செய்ய வேண்டியவன், பரிசுத்தவான்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோட நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன், அதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா துரதிஷ்டம், நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்து தேவ மனுஷனுடைய அல்ல தேவனுடைய எந்த எச்சரிப்பையும் நீ ஏற்றுக்கொள்ளாததினால் சாத்தான் உனக்குள்ளே புகுகிறான். அதுக்கப்புறம் போகிற இடத்தை பாருங்க, துன்மார்க்கர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. இப்படிதான் நடக்கும். ஆண்டவர் இல்லைன்னா அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இல்லைன்னா அவ்வளவுதான். சாத்தான் ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள வந்து அவ்வளவுதாங்க கதை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதே போல வேதத்தில் இன்னும் 1-2 சூப்பர் யூதாசுகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு யூதாஸ். நான் வர்றேன், இன்னும்
உனக்கு இன்னும் காரியங்கள் இருக்கு என்ன உனக்குள்ள. அதுக்குள்ள இன்னும் ஒரு யூதாசை காட்டிக்கிட்டு நான் இந்த யூதாசுக்குள்ள வரேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:15-16. அப்போது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடு எல்லாரோடும் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். நாகமான் தன்னுடைய குஷ்டரோக நீங்கி சுகமான உடனே தான் கொண்டு வந்த காணிக்கையை 10 தாலந்து வெள்ளி, 10 மாற்று வஸ்திரம், கொஞ்சம் தங்கம் என்று சொல்லி அவன் கொண்டு வந்த காணிக்கைகளை எலிசா தீர்க்கதரிசிக்கு முன்பாக கொண்டு வைக்கிறான். எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசிமங்களா. அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். தூங்குறவங்க எல்லாம் சத்தம் வரலையே சொல்லுங்க. அது எப்படிடா இதுல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாங்களே. ஆமென். வாசிமங்களா. வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணி விட்டான். நல்லா கவனிங்க. ஒரு யூதாஸ் பார்த்து கொண்டே நிற்கிறான். ஹல்லேலூயா. பேர் மாற்றம். நாகமான், அது யூதாஸ், இது நாகமான். 2 பேரும் ஈக்குவல் கிரேடு தான். கேயாசி ஈக்குவல் கிரேடு தான். இது கேயாசி, அது யூதாஸ். இப்ப பாருங்க, பார்த்து கொண்டே நிற்கிறான். பக்கத்தில் தான் நிற்கிறான். எஜமான் பக்கத்தில் தான் நிற்கிறான். எஜமான் பக்கத்தில் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஆஹா, 10 தாலந்து வெள்ளி எஜமான் வேண்டான்ட்டார். 10 மாற்று வஸ்திரத்தை வேண்டான்ட்டார். அல்லேலூயா. 10 தாலந்து 340 கிலோ வெள்ளி. 340 கிலோ வெள்ளியே இந்த மனுஷன் வேண்டான்னு விடுறாருயா. பார்த்துட்டு நின்றுட்டு அவன் போயிட்டான். யாரு? நாகமா திரும்பி போயாச்சு. மெதுவா பின்னால போய் கதவை திறந்து, பேக்கு கதவை திறந்து ஒரு ஓட்டம் ஓடுறான். மற்றவங்க கழுதையில போயிட்டாங்கல்ல, இவர் ஓடுறார். இவர் ஓடி 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 கிட்டத்தட்ட நெருங்கி, இவன் ஓடி வர்றத நாகமா கழுதையிலிருந்து பார்த்துட்டான். பேக் மிரர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கழுதையில. இவர் ஓடி வர்றத பேக் மிரர்ல அழகா நாகமான் பார்த்துட்டாரு. நாகமான் பார்த்துட்டு அவர் கழுதையிலிருந்து கீழே, என்னப்பா இவர் என்ற ஆண்டவனுடைய வேலைக்காரன் ஓடி வர்றாரு, என்ன செய்தியா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, வாசி மக்களே 19 வாசி கிளைமாக்ஸ் பார்ப்போம் அப்படின்னு. அதற்கு அவன் சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன போது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து பாரு. ரதத்துக்கு வேகத்தில் ஓடி இருக்கான் பாருங்க. என்ன கொடுமைன்னு பாருங்க. ரதம் முன்ன போயிடுச்சு. அந்த ரதத்தை பிடிச்சு அவன் கொண்டு வந்ததை திரும்ப வாங்கணும்னு சொல்லி அந்த வேகத்தில் ஓடி இருக்கிறான் பாருங்க. ஒருத்தனுக்குள்ள சாத்தா புகுந்துட்டா என்ன வேணும்னாலும் அவன் செய்ய துணிவான் பாருங்க. நம்ம என்ன நினைப்போம், சே அவர் ரதத்துல எல்லாம் போயிருப்பாரு, இப்போ அவர் களியக்காவளையெல்லாம் தாண்டி போயிருப்பாரு நினைப்போம். ஆனா மனசு என்ன செய்யுது, களியக்காவளையாவது நெய்யாற்றங்கரையாவது ஓடுறா. ஹல்லேலூயா. ஏன் உள்ள இருக்கிற யாரு? மற்றவன். ஹல்லேலூயா. உள்ள அவன் இல்லைன்னா நம்ம அது போக மாட்டோம். உள்ள அவன் உள்ள ஏறின உடனே திருவனந்தபுரத்தில் போயாவது நம்ம என்ன செய்வோம்,
നമുക്ക് മനസ്സിലാവും എവർ എന്തായാലും തിരുവനന്തപുരത്ത് ചായ കുടിക്കാനെങ്കിലും നിർത്തും. പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. തിരുവനന്തപുരത്ത് ചായ കുടിക്കുന്ന ഇടത്ത് വെച്ചെങ്കിൽ ഞാൻ എന്ത് ചെയ്യും? പിടിക്കും. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഒരു ഒറ്റ ഓട്ടം. வாசி. சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் நல்ல செய்தி தான் ஐயா, சுக செய்தி தான், ஒரு குழப்பமும் இல்லை. தீர்க்கதரிசிகள் புத்திரரில் 2 வாலிபர் இப்போதுதான் எவ்வளவு பொய் அவுத்து விடுறான் பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பொய். சும்மா கேட்டாலே கொடுத்துட்டு போறான். சும்மா கேட்டாலே எனக்கு வேணும் ஐயா 2 தாலந்து வெள்ளியை கொடுத்துருங்க, எனக்கு தேவை, எங்கள் எஜமானம் கிடைக்கிறேன், அவருக்கு தேவையில்லை, நான் வறுமையில் இருக்கிறேன், எனக்கு கொடுங்கன்னு கேட்டாலே கொடுத்துட்டு போகிறான். ஆனால் பாருங்க எஜமானன் எப்படி விற்கிறான் பாருங்க. அதான் நான் யூதாஸ்ன்னு சொல்ல வரேன். எஜமானன் எப்படி விற்கிறான்? அங்கே ஒருத்தன் எஜமானனை விற்று பணம் வாங்கியாச்சு, இங்கே ஒருத்தன் எஜமானனை எப்படி விற்கிறான் பாருங்க. வாசி. அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க எஜமானன் என்னை அனுப்பினார் என்றான். ஹலோ, எஜமானன் அனுப்பினாரா? எஜமானன் சொல்லி அனுப்பினாரா? எஜமானனுக்கு கொண்டு வந்தது 10 தாலந்து வெள்ளி. அதையே வேண்டான்னு சொன்ன எஜமா இப்போ 1 தாலந்து வெள்ளிக்காக ஒரு வேலைக்காரன் அனுப்புவாரா? இவருக்கு வாசத்தை அங்க கெடுக்கிறான் பாருங்க, இவருக்கு மகிமையை அங்க கெடுக்கிறான் பாருங்க. ஒரு சீரியா நாட்டான இடத்துல இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தருடைய மகிமையை அவன் விற்று போடுகிறான் பாருங்க. அவன் என்ன நினைச்சிருப்பான்? இந்த எலிசாவை பற்றி அவன் என்ன நினைச்சிருப்பான்? எவ்வளவு உயரத்தில் வச்சுட்டு போனான், எவ்வளவு மரியாதை வச்சுட்டு போனான். அதை ஒரு நிமிஷத்துல இந்த வேலைக்கார கொடும்பாவி கெடுத்தது பார்த்தீங்களா நீங்க? இது யாருக்கு கூட இருந்த வேலைக்காரன்? தீர்க்கதரிசிக்கு கூட இருந்த வேலைக்காரன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி நம்பி வச்சிருந்த வேலைக்காரன். எத்தனை வருஷம் கூட இருந்தானோ தெரியாது, எங்கெல்லாம் குளிபறிச்சானோன்னு தெரியாது, எங்கெல்லாம் எஜமானனை விற்று தின்னான்னு தெரியாது. இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது மெயின் காரியமானதுனால பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இவன் ஏகப்பட்ட இடத்துல எஜமானனை விற்றிருப்பான் இது மாதிரி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன இவனுக்குள் இவன் ஆறா இருக்கிறான், பிசாசா இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனமா வச்சிருக்கணும் மக்களே. ஆரெங்கிலும் கூட உண்டங்கி கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நேற்றைக்கு ஒரு பாஸ்டர் நம்முடைய சர்ச்சில் மீட்டிங் வந்திருந்தார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை சொன்னார். இன்னென்ன இடங்களில் இருந்தெல்லாம் எனக்கு இப்போ பிஸ்னஸ் வர்றதில்லை பாஸ்டர், இன்னென்ன இடங்களிலெல்லாம் எனக்கு எந்த பிஸ்னஸும் இல்லை. ஏன்னு கேட்டேன், கூட இருந்தவன் எல்லா பிஸ்னஸையும் அபகரித்து கொண்டான். என்ன செய்வானா, இவருடைய கம்பெனி இன்வெர்டரை கொண்டு மாட்டும் போது அதில் இவனுடைய அழகான ஃபோன் நம்பரை எழுதி அதில் ஒட்டி விடுவானா, பேரையும் ஃபோன் நம்பரை எழுதி ஒட்டி விடுவானா. அப்போ கிளையன்ஸ் என்ன செய்வாங்க, இன்வெர்டரில் ஏதாவது பிரச்சனைன்னா அதில் இருக்கிற நம்பரில் அடிப்பாங்க, அவன் வருவான். இப்படியே இவருடைய பிசினஸ் மொத்தமா அவன் எடுத்துக்கொண்டானா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவனும் ஆவிக்குரியவன் தான், இவரும் தேவனுடைய மனுஷன், ஊழியக்காரர். இவர் எத்தனை வருஷம் அந்த யூதாசை கூட்டிக் கொண்டு நடந்திருக்கணும்? எத்தனை வருஷம் அந்த யூதாசை கூட்டிக் கொண்டு நடந்திருப்பார்? இவர் வேதனைப்படுகிறார். இப்போ அந்த ஊரில் உள்ள அந்த தேசத்தில் எல்லா பிசினஸும் என்னை விட்டு போச்சு, ஒரு பிசினஸ் கூட இப்ப எனக்கு வர்றதில்லை. தேவையா இது? எஜமானனை விற்று பிழைக்கிறது தேவையாயா? எஜமானனை காட்டி கொடுத்து பிழைக்கிறது பிழைப்பாயா? செய்யக்கூடாது. இங்க இருக்கிற வளர்ந்த சகோதரர்களும் சரி, வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சரி,
ஏதாவது எஜமானனுக்கு கீழே நீங்கள் வேலை செய்யும்படி தேவன் உங்களை ஒரு காலத்தில் பணித்திருப்பாரேயானால் ஒரு நாளும் சாத்தானுக்கு இடம் கொடுத்து சாத்தானை இதயத்துக்குள்ள வாங்கி இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை செய்யவே கூடாது. பாருங்க, எஜமானுடைய வாசத்தை விற்கிறான், இஸ்ரவேலின் தேவனா இருக்கிற கர்த்தருடைய மகிமையை விற்கிறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, வாசி மக்களே. அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்களுடைய கையிலிருந்து வாங்கி வீட்டிலே கொண்டு ஒளிச்சு வச்சு அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானனுக்கு முன்பாக ஒன்னு அறியல. அல்லேலூயா. எப்படிப்பட்ட கொடூர குணம்னு பார்த்துக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கதவை பூட்டிட்டு உறங்கல்லங்கி தலையை அமைக்கல கொண்டுடுவாங்க. கதவை பூட்டிட்டு தூங்கல்லங்கி சௌகரியம் கிட்டுனா தலையணையால என்ன செய்வாங்க, அமுக்கி கொலை செய்வாங்க எஜமானனை. அதுக்கும் தயங்க மாட்டாங்க இந்த ஜனம். என்ன உள்ள இருக்கிறது யாரு? பிசாஸ். ஹல்லேலூயா. எந்த தைரியத்தில் தூங்க முடியும் சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கூட வச்சுட்டு எந்த தைரியத்தில் தூங்க முடியும்? எவ்வளவு கொடூரமான காரியத்தை அவன் செய்து கொண்டு வருகிறான், எவ்வளவு மோசமானவனாய் நடந்து கொள்ளுகிறான். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. கேயாசியே எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு நான் எங்கேயும் போகல, இங்கே தானே இருந்தேன். நான் எங்க போனேன் இங்கே தான் இருந்தேன். அங்க அடுக்கலையில சாய இட்டு இருந்தேன், இல்லைங்க வேற ஒரு கதை. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு தங்கமான மனுஷன். இவனுக்கு எலிசாவுக்கு உதவிக்காரன். சொல்லு வாசி. அப்பொழுது அவன் இவனை பார்த்து அட பட்டி, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர அந்த தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனசு உன்னோட பேசலையாடா? டேய், நீ இது செய்யாதேன்னு உன்னோட மனசு, என் மனசு உன்னோட பேசிச்சாடா? அந்த நல்ல மனுஷனுக்கு விரோதமா துரோகம் பண்ணாதேன்னு சொல்லிச்சா? அந்த நல்ல மனுஷனுக்கு விரோதமா நீ எழும்பாதேன்னு சொல்லிச்சா? அவருடைய வாசத்தை நீ கெடுக்காதேன்னு சொல்லிச்சா? அவருடைய நல்ல உள்ளத்தை நீ கலங்கடிக்காதேன்னு சொல்லிச்சா? அவருக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய மகிமையை வாசத்தை நீ கெடுத்து போடாதேன்னு சொல்லிச்சாடா? டேய், எங்க கேக்க? என்ன உள்ள யார் இருக்கா? சாத்தான். வாசி. பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்று என்றான். உடனே அவன் உறைந்த மலையின் நிறமான குஷ்டரோகியாகி போ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போ, நீ எதை விரும்பினாயோ அது உனக்கு கிடைச்சு. ஹல்லேலூயா. கிளம்பு. பிசாசு உனக்கு தருகிற பரிசு தான். நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தா பிசாசு கடைசியில் உனக்கு தருகிற பரிசு தான். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப குஷ்டரோகியானா சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே எலிசாவை அவனுடைய ஒரு எஜமானன் தன்மேல் இருந்த சால்வையை கொண்டு போய் 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்த அந்த இளைஞனுடைய தோளிலே போட்டான். உடனே அந்த வாலிபனாயிருக்கிற எலிசா ஓடி தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொல்லி
ஓரின மாட்டை பிடித்து அடிச்சு ஏரின் மரமுட்டுகளால் ஊருக்கு விருந்து வச்சு நேராய் போய் இந்த எஜமானனுக்கு கீழே போய் அடங்கி இருந்தார். எஜமானன் நேசித்தார். வேதம் சொல்லுகிறது, எலியாவின் கையிலே தண்ணீர் வார்த்த சாப்பானின் குமாரனாகிய எலிசா. அந்த ஏலியாவை நேசித்தான், மிகவும் நேசித்தான். ஏலியாவை மிகவும் நேசித்தான். தனக்கும் இவன் இப்படி இருப்பான் என்று தான் எண்ணினான். யாரை? கேயாசியை. தன்னை போல தான் என்னுடைய எஜமானனுக்கு எப்படி இருந்தேனோ அதே போல எனக்கும் இவன் இருப்பான் என்று எண்ணினான். ஆனால் அவனோ ஒரு பிசாசா இருந்தான். அவன் யாரா இருந்தான்? பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கேயாசி ஒரு பிசாசா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏலியா இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போகும்போது இந்த எலிசா அவனை விடாமல் பற்றி கொண்டிருந்தான். கடைசியாக யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் போய் இவன் தன்னை விட்டு விலகாத இருக்கிறதை கண்ட ஏலியா அவனிடத்தில் கேட்டான், நான் உனக்கு என்னப்பா செய்யணும் சொல்லு. அவன் சொல்றான், உம்மிடத்தில் இருக்கிற வல்லமை 2 மடங்கா எனக்கு கிடைக்கணும். எவ்வளவு பாசமும் எவ்வளவு மரியாதை எவ்வளவு அன்பும் எவ்வளவு வாஞ்சையும் இருந்தால் அதை கேட்பான். நல்ல காரியம் கேட்ட மக்களே, நான் எடுத்துக்கொள்ளப்படுவது நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா போயிரு, பயப்படாதேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. அப்படியே 2 பேர் நடந்து போகும்போது சுழல் காற்றில் கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. ஏலியாவை எடுத்துக்கொண்டு போகிறது. எலிசாதை கண்டு என் தகப்பனே என்று கத்த ஆரம்பிக்கிறான். ஏலியாவுடைய உடம்பில் இருந்த சால்வை அப்படியே கீழே விழுந்தது. சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதிக்கரையில் வந்து ஏலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சால்வை எடுத்து யோர்தான் நதி அடித்த போது யோர்தான் நதி 2ஆய் பிளந்து மாறினது. அது உதவிக்காரன், அது ஊழியக்காரன், சாத்தானுக்கு இடம் கொடாத மனிதன், எஜமானனை நேசித்த மனிதன், எஜமான சித்தம் செய்த மனிதன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவனுக்கு ஒரு உதவிக்காரன் எப்படி இருக்கிறான் பாருங்க. குஷ்டரோகம் பிடிச்சு ஊரையே காலி செய்து கொண்டு ஓடியாச்சு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவ்வளவுதாங்க. இனி முந்தின யூதாசுக்குள்ள வருவோமா? முந்தின யூதாசுக்குள்ள வந்துருவோம். மத்தேயு 27:3 முதல் 5 வாசிங்க. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்தில், பாருங்க, திரும்பவும் பிசாசு இவனை கொண்டு போற இடம் அங்கதான். திரும்பவும் இவனை பிசாசு அங்கதான் கொண்டு போகுது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாயிற்று, பணம் வாங்கியாச்சு, பணம் கட்டி பத்திரமாட்டு வச்சாச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து மரணாக்கினைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவை அடிச்சு உதைச்சு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவருக்கு செஞ்சு இப்போ தன்னுடைய சிலுவை அவரே சுமக்க வச்சு கொல்கோதா மேட்டில் ரத்தம் சிந்தினவராய் குற்றுயிரும் குலையுயிருமா சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறான். 2 பக்கம் 2 கள்ளர்களும் நிற்கிறார்கள். வேளை வருவதற்காய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யூதாஸ் எங்க போறான் பாருங்க. மனஸ்தாபப்பட்டான். ஆனா போற இடம் பாருங்க, எங்க போறான்? திரும்பவும் பிரதான ஆசாரியர் இடத்துல போறான். அவங்க என்ன பதில் சொன்னாங்க? இவன் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். அதற்கு அவர்கள், அதற்கு எங்களுக்கு என்ன, அது ஓங்காரியம், நீ 30 வெள்ளிக்காசுக்கு தானே காட்டி கொடுத்த. ஹல்லேலூயா. நீ 30 வெள்ளிக்கு பணத்துக்கு தானே எஜமான காட்டி கொடுத்த. நீ பணத்துக்கு தானையா எஜமானனை விற்றாய்.
பணத்துக்கு தானே ஒரு சிநேகிதனை விற்றாய், பணத்துக்கு தானே உன்னை சிநேகிதியை விற்றாய். அப்புறம் என்ன உன் காரியம், நீ அனுபவிச்சுக்க. என்ன செய்யறான் தெரியுமா? அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்து போட்டுக்கொண்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். மனம் திரும்பாமலேயே மரித்து போனான். என்ன, சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்தால் அவனை மனம் திரும்புதலுக்கு நேராக சாத்தான் அனுமதிக்கவே மாட்டான். சாத்தான் வெளியே நிற்கிற வரைக்கும் எச்சரிப்புகளை கேட்டு மனம் திரும்புவதற்கும் மாறி வருவதற்கும் வெளியே வருவதற்கும் தேவன் அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா சாத்தான் உள்ள புகுந்துட்டான்னு வச்சுக்குங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, சீனி கிழங்கு தோட்டத்துக்குள்ள புகுந்த பண்ணிக்க கதை தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவன் என்ன செஞ்சிருக்கலான்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த யூதாஸ் என்ன செஞ்சிருக்கலான்னு நினைக்கிறீங்க? இந்த பிரதான ஆசாரியனிடத்துல லெப்ட்ல போனதுக்கு நேர ரைட்ல ஏறி அந்த மலையில ஏறி மேல போயிருந்தான்னா அங்கே இவனுக்கு ஒரு கிருபை என்ன செய்கிறது? கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்திக்கொண்டு கண்ணீரோட காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே ஒரு கிருபை இவனையும் ஒரு மனிதனாக எண்ணி, இவனையும் ஒரு ஜீவனாக எண்ணி, இவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் இவனுக்கு முன்பாயிருந்த அந்த மேன்மையான பாக்கியத்தை இவனுக்கு கொடுப்பதற்காக, இவனை மன்னித்து மறுபடியும் அந்த இடத்துல நிறுத்துவதற்காக அங்கே ஒரு கிருபை காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளே போன சாத்தான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்? அந்த வலது பக்கத்திலே அந்த கொல்கோதா மலையின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கவோ அவருடைய பாதத்தில் போய் விழுவதற்கோ அவன் அனுமதிக்க மாட்டான். ஏன் என்று சொன்னால் பல எச்சரிப்புகளையும் இவன் அசட்டை பண்ணினதினால் சாத்தானுக்குள்ளே பலமாய் புகுந்தான். இவன் மறுபடியும் போன இடம் பிரதான ஆசாரியரிடத்தில். அல்லேலூயா. நீங்க யூதாசை குறித்து எழுதுகிற இடங்களிலே ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். துரோகியான யூதாஸ் காரியத்து, துரோகியான யூதாஸ் காரியத்து, துரோகியான யூதாஸ் காரியத்து. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிறைய இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. 1-2 தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிச்சிருக்கிறேன். யூதாசுகளை மக்களை போல நேசிச்ச, சொந்த நான் பெற்ற பிள்ளைகளை போல நேசிச்சவர்கள் யூதாசாய் மாறின சம்பவங்கள் எனக்கு தெரியும். வலி மரணம் வரைக்கும் மாறாதுங்க. அந்த வலி இருக்கு இல்லையா, பெற்ற பிள்ளைகளை போல நேசித்து வளர்த்தின ஒரு பாத்திரத்தில் சாப்பிட்ட எனது பிள்ளைகளும் அவர்களும் ஒரு பிளேட்ல சாப்பிட்டு யூதாசைவிட கொடூரமா என்னை காட்டி கொடுத்தாங்க பாருங்க. அந்த வலி இருக்கு இல்லையா, என்னதான் மன்னிச்சாலும் அது மனசு விட்டு போகாது மக்களே. மன்னிப்போம், ஆனா மனசு விட்டு போகாது. தனிமையில மல்லாந்து படுத்து கொண்டிருக்கும் போது கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். இப்படி கண்ணீர் வடியும். இப்படி ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2வது நிருபத்தை எழுதி முடிக்கும் போது இப்படி சொல்லுகிறான்: கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் மகனே. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு ஒரு யூதாசாய் இருந்தான். கர்த்தர் அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு கொடுப்பாராக என்று எழுதுகிறார். அவர் மன்னிக்கவில்லையா?
பவுல் மன்னிக்கவில்லையா கண்ணானாகிய அலெக்சாந்தரை? அவர் மன்னித்தார். ஆனால் அந்த வலி மறக்கவில்லை, அந்த வேதனை மறக்கவில்லை. அது மறக்காது மக்களே. ஒரு மனிதனை சொந்த மகனாகவோ மகளாகவோ நேசித்து பாவித்து நேசித்து கூட கூட்டிக் கொண்டு நடக்கும்போது அந்த மனிதனாலே ஒரு யூதாசுடைய புத்தியை காணும்போது வேதனை பெருகும். வேதனை எங்க போய் இடிக்கலான்னு தோணும், யாருடைய நெஞ்சில போய் முட்டலான்னு தோணும், யாருடைய மார்பிலவை விழலான்னு தோணும். ஹல்லேலூயா. அவ்வளவு வலி நமக்கு உண்டாகும். நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சவங்க தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற 1-2 பேராவது அந்த வலிகளை நன்றாய் அனுபவித்து அந்த காயத்தால் இன்றைக்கும் அந்த காயத்தில் எண்ணெய் போட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாய் தெரியும். தாவீது தன்னுடைய மகனாயிருக்கிற சாலமோனை ராஜாவாக்கி கொண்டு தன்னுடைய சிங்காசனத்தில் சாலமோனை அமர்த்தி கொண்டு சாலமோனிடத்தில் இப்படி சொல்லுகிறான், செருயாவின் குமாரனாகிய யோபாப் சமாதானமாயிருந்த காலங்களில் யுத்த காலத்தின் ரத்தத்தை சிந்தி இஸ்ரவேலில் அவனை விடையும் நல்ல உத்தமனார்களாயிருந்த 2 படைத்தளபதிகளை என்னை அறியாமல் கொலை செய்தான். அதனால் மகனே, நீ அவனுடைய ஜீவனை ரத்தத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணணும். அல்லேலூயா. தாவீது மன்னிக்கவில்லையா? தாவீது மறக்கவில்லையா? யோவாப் தாவீதுடைய படைத்தளபதி, தாவீதோடு கூட நடந்தவன், தாவீதுடைய சொந்த சகோதரியுடைய மகன். ஆனால் தாவீது பலகீனமாயிருந்த காலங்களில், தாவீது பலகீனம் என்ற வியாதி பலகீனம் அல்ல, பவர்ஃபுல் ஆள்பலம். இதிலே தாவீது பலகீனமானவனும் படை பலமுள்ளதுமாயிருந்த நாட்களில் தாவீதுக்கு தெரியாமலேயே அப்னேர், அமாசா என்று சொல்கிற 2 இஸ்ரவேலின் படைத்தளபதிகளை ரகசியமாய் நேசித்து கொலை செய்து விடுவான். அதனால தாவீதுக்கு வேதனை பெருகினது, தாவீதுக்கு வலி உண்டாகினது. அந்த வலியைத்தான் மனதில் வைத்துக் கொண்டு சாலமோனிடத்தில் சொல்லுகிறான், நீ யோவாபை சந்தோஷமாய் சாக விடருது மகனே என்று சொல்லி. அல்லேலூயா. ராமே சொல்லுங்களேன். 55ஆம் சங்கீதம் வாசித்து பாருங்க. 55ஆம் சங்கீதம் அதில் உள்ள 12 முதலான வசனங்களை வாசித்து பாருங்கள். அகித்தோப்பேல் என்கிற தாவீதுடைய ஒரு சிநேகிதன் அப்சலோமுடைய பட்சத்தில் சேர்ந்த போது தாவீதுக்கு உண்டான வேதனையை பாருங்க. வாசி மகளே. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். அல்லேலூயா. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். ஆமென். இப்படி பண்ணிட்டு அகித்தோப்பேல். ஹலோ, எத்தனை யூதாசுகளை தாவீதுடைய லைஃப்ல தாவீது பார்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு யூதாஸ், எலிசாவுக்கு இன்னொரு யூதாஸ், தாவீதுக்கு அநேகம் யூதாசுகள். அல்லேலூயா. நான் என்னுடைய 23 ஆண்டுகால ஊழியத்திலே சில யூதாசுகளை கண்டேன். அவர்கள் என்னை விட்டு அப்புறப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களாகவே என்னை விட்டு அகன்று போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த யூதாசுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? வாசி மக்களே, அப்போஸ்தலர் 1:18 வாசி. இந்த யூதாசுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது என்று வாசிங்க. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு
இல்லை. பக்கத்தில் உள்ள கரங்களை இப்படி சொல்லுங்க மக்களை, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை. இப்ப பாருங்க, அவன் ஒரு அநீதத்தின் கூலியினால் நிலத்தை சம்பாதிச்ச அந்த பணத்துல 30 வெள்ளி காசுல ஒரு காசு அவனுக்கு அனுபவிக்க தேவன் கொடுத்தாரா? இல்ல. அதையும் தேவாலயத்தில் இருந்தான். பதவி போச்சு, மறுமையின் வாழ்க்கை போச்சு, அழைப்பை இழந்தான், தெரிந்து கொள்ளுதலை இழந்தான், தேவனோடுள்ள உறவை இழந்தான். பாவம் பரிதாபத்துக்குரியவனாய் மாறினான். 2025 ஆண்டான போதும் துரோகிகளாயிருக்கிற மனுஷர்களை யூதாஸ் என்று அழைக்கும்படி இந்த உலகத்திலே மோசமான பெயரை பெற்றுக் கொண்டான். இந்த உலகத்திலே ஒரு மோசமான பெயர் என்று சொன்னால் அந்த பெயர் யூதாஸ். ஹல்லேலூயா. அந்த பெயரையும் பெற்றுக் கொண்டான். பாவம் நித்தியத்தை இழந்தான், பரலோகத்தை இழந்தான், எல்லா பாக்கியத்தையும் இழந்தான். பூமியிலும் அடுத்து அவன் வாழ்வதற்கு தேவன் அவனுக்கு பாக்கியத்தை கொடுக்கவில்லை. காரணம் இப்படிதான், சாத்தானுக்கு இடம் கொடுத்து பிசாசாய் மாறினால் எல்லாருடைய கேதியும் இப்படிதான் ஆகும். ஹல்லேலூயா. நாம் பிசாசாகிறது. ஹல்லேலூயா. ஜமானனை நேசிக்கணும், உண்மையான அன்பு வைக்கணுங்க, இல்லைன்னா மாறிடணும். நேரமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா உண்மையா இருக்கணும், இல்லைன்னா விலகி போயிடணும். ஊழியக்காரரோட இருக்கிறீங்கன்னா உண்மையா இருக்கணும், இல்லைன்னா விலகி போயிடணும். ஹல்லேலூயா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவரை காட்டி கொடுத்து பணம் வாங்கி புரோட்டா இறைச்சி சாப்பிடலாம் நினைக்க கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. சாத்தான் உள்ள வராம இருக்கிறதுக்காக ஏராளமான எச்சரிப்புகள், விரல் சுண்டல்கள் வரும். அதுல ஏதாவது ஒன்றிலாவது செவி கொடுத்து ஐயோ நான் பிசாசல்ல என்று சொல்லி இருந்தா அவனுக்கு கிருபை அப்பொழுதே கிடைச்சிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதில் ஒன்று அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஜாக்கிரதையா இருங்க. இதான் உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். நாம் பிசாசு அல்ல, பிசாசின் மக்களும் அல்ல, துரோகிகளும் அல்ல, சதிகாரர்களும் அல்ல, காட்டி கொடுக்கிறவர்களும் அல்ல, கூட்டி கொடுக்கிறவர்களும் அல்ல, எஜமானனை வெற்று போடுகிறவர்களும் அல்ல, நம்பிக்கை துரோகிகளும் அல்ல, நம்பிக்கை துரோகமும் செய்ய மாட்டோம் என்பது நிச்சயம். காரணம், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்குள்ளே யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் இது ஒரு எச்சரிப்பின் செய்திதான், இது ஒரு விரல் சூண்டுதலின் செய்திதான். யூதாசாய் மாறுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. யூதாசாய் மாறுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. திருந்திக்கணும், ஜாக்கிரதையா திருந்திக்கணும், சடன்ல திருந்திக்கணும். ஹல்லேலூயா. யூதாசாய் மாறுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. யாரையும் பிசாசன் விளங்கிவிட முடியும். வேதம் சொல்லுகிற கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவன் வஞ்சிப்பான். இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைத்தான் வஞ்சித்ததை நாம் கண்டோம். ஜாக்கிரதையா இருங்கள். ஹல்லேலூயா. எழும்புவோம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எழும்பி கண்களை மூடி சில நிமிடங்கள் உங்களை ஒரு சுய பரிசோதனை நடத்தணும். உங்களுக்கு சில நண்பர்கள் இருப்பார்கள். நீங்கள் நேசிக்கிறவர்கள் உண்டு, உங்களை நேசிக்கிறவர்கள் உண்டு. நீங்கள் யாருக்கோ ஒரு எஜமானனுக்கு வேலை செய்கிறீர்கள்.
உங்களுக்கு ஒரு போதகர் உண்டு. போதகருடைய அன்பு உங்களுக்கு உண்டு. போதகரோடு உங்களுக்கு பாசம் உண்டு. போதகருக்கு உதவிக்காரர்கள் உண்டு. போதகரோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. உங்களை அந்த பதவிகளிலிருந்து அழித்து போடுவதற்கும் ஒரு நாளும் மேன்மையானது நீங்கள் அடைய முடியாதபடிக்கும் உங்களை வீழ்த்தி போடுவதற்கு உங்களை சுற்றிலும் சாத்தான் உண்டு. உங்களை வலையில் அகப்படுத்தி உங்களை அழிப்பதற்கு பிசாசானவன் எப்போதும் கூட உண்டு. ஊழியக்காரன், நீ உண்மையா நேசிக்கிறாயா? உனக்காய் ராக்காலங்களில் உத்தரவாதம் பண்ணிக்கொண்டு இரவு பகலாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற தேவ மனுஷனை நீ கனம் பண்ணுகிறாயா? யோசி. சந்தர்ப்பம் வரும்போது பணத்தோடு வருவார்கள். சந்தர்ப்பம் வரும்போது பணத்தோடு வருவார்கள். காட்டி கொடுக்கிறது நீ, உன் எஜமானனை விற்கிறது நீ, உன் சிநேகிதிய விற்கிறது, இன்னொரு ஆளுடைய பட்சத்தை பிடிப்பதற்கு உன்னை நேசிக்கிற உன்னுடைய எஜமானனை நீ விற்று போடுறது, உன்னுடைய மேய்ப்பனை விற்கிறது நீ. நீ பிசாசாகிறது மகளே, மகனே. பிசாசான அனுபவம் உண்டானா? பிசாசான அனுபவம் உண்டு. ஆனா கிருபை உன்னை விழவிடவில்லை. கிருபை உன்னை அழிக்கவில்லை. அவர் உனக்காய் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்ததினாலே அந்த ரத்தம் உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாறலாமே. இன்றைக்கு அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளலாமே. இன்றைக்கு அந்த சிந்தைகளை மாற்றிக்கொள்ளலாமே. சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் எஜமானனை விற்கிற, எஜமானனை அவமானப்படுத்துகிற, எஜமானனை கேவலைப்படுத்துகிற அந்த செயல்களை மாற்றலாமே. நீ பாரு, இப்ப நாகமான கூப்பிட்டு கேளு. மரணப்படுக்கையில் கிடக்கிற நாகமான கூப்பிட்டு கேட்டு பாரு. இந்த சம்பவம் நடந்து நாகமான் இன்னொரு 100 ஆண்டுகள் வாழ்ந்து மரிப்பானையானால் நாகமான தட்டி எழுப்பி கேளு, 100 ஆண்டுகளுக்கு முன்பாய் இஸ்ரவேல் என்ன நடந்தது பிரதர்? நாகமான் சொல்லுவான், அங்க ஒரு தேவ மனுஷன் இருந்தான், என் குஷ்டரோகத்தை மாத்தினா, முதல்ல பெரிய வீம்பு காட்டுனா, ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு தாளந்துக்கு வேலைக்காரன் அனுப்புனா. இதத்தான் சொல்லுவான். இந்த எலிசாவனை அனுப்பவில்லை என்று யார் போய் நாகமானிடத்தில் சொல்ல முடியும்? எலிசாவின் தேவன் அதை விரும்பவில்லை என்று நாகமானிடத்தில் யார் போய் சொல்ல முடியும்? அல்லது யார் போய் சொல்லுவார்கள்? எஜமானுடைய வாசம் கெட்டதுதான். ஊழியக்காரனுடைய வாசம் கெட்டதுதான். மேய்ப்பனுடைய வாசம் கெட்டதுதான். இன்னொரு விசுவாசி இடத்துல நீ விற்றதுதான். இன்னொரு ஊழியக்காரனத்துல விற்றதுதான். அந்த வாசனை கெடுத்ததுதான். யார் போய் சொல்ல முடியும்? நான் போய் சொல்ல முடியுமா? நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் அவன் அல்ல என்று சொல்ல முடியுமா? அந்த நாகமான கூப்பிட்டு கேளுங்க. நாகமன் சொல்லுவான், நான் 10 தாலந்து வெள்ளிய கொண்டு போனேன், பெரிய வீம்பு பேசி வேண்டான்ட்டான். ஆனா 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு வேலைக்காரன் அனுப்பி 1 தாலந்தை கேட்க வச்சான். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம்ங்க. கண்களை மூடுங்க.
நமக்கு எல்லாருக்கும் இதில் எச்சரிப்பு இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் இதில் வார்த்தை இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் இதில் தேவ சித்தம் இருக்கிறது. நாம் யூதாசாய் மாறாதபடி இன்னும் கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் யூதாசாய் மாறாதபடி இன்னும் கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. மகளே, ஆரம்பத்தில் சொன்ன இது உனக்கு ஆறுதல் படுத்துகிற செய்தியா இருக்காது, நீ விரும்புகிற செய்தியா இருக்காது. இது ஆனால் இது அவசியமான செய்தி, இது முக்கியமான செய்தி. இதனால் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு கணக்குண்டா? இதனால் பாதிக்கப்பட்ட தேவ மனுஷர்களுக்கு கணக்குண்டா? இதனால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களுக்கு கணக்குண்டா? அவர்களுடைய வாசத்தை கெடுத்து போட்ட யூதாசுகள் எத்தனை எத்தனை! என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்குற ஒரு சம்பவம். 100 அல்ல 500 ஆண்டுகள் கழித்து நாகமான் மரித்தாலும் அவன் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை அவனுக்கு திரும்பி வராது. எலிசாவின் மேல் வைத்த நம்பிக்கை அவனுக்கு திரும்பி வராது. ஏனென்றால் அந்த கேயாசி என்று சொன்ன யூதாஸ் அல்லது சாத்தான் 1/2 மணி நேரத்துக்குள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டான், எல்லாவற்றையும் அழித்து போட்டான். இதே போலதான் மேய்ப்பர்கள் எத்தனை உத்தமர்களும் உண்மை உள்ளவர்களும் நீதிமான்களுமா இருந்தாலும் ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு வார்த்தை, நீ பிசாசுக்கு இடம் கொடுத்து பேசுகிற அந்த வார்த்தை அந்த தேவ மனுஷனுடைய வாசத்தை அந்த குடும்பத்திலே கெடுக்கும், அல்லது குறிப்பிட்ட அந்த நபருக்குள்ள கெடுத்துவிடும். அது ஒரு நாள் திரும்பி வராது. கெட்டது கெட்டதுதான், அழிந்தது அழிந்ததுதான். ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் ஜெபியுங்கள். நானோ என் சந்ததிகளோ ஒரு நாளும் இந்த உலகத்தில் வாழுகிற காலம் வரைக்கும் பிசாசுக்கு இடம் கொடுத்து யூதாசாய் மாற மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நானோ என் சந்ததிகளோ அறிந்தோ அறியாமலோ யூதாசுகளாய் மாறப்போவதில்லை. என்னுடைய மேய்ப்பனுடைய வாசத்தை கெடுப்பதில்லை, என்னுடைய சபையின் வாசனை கெடுப்பதில்லை, என்னுடைய எஜமானுடைய வாசனை கெடுப்பதில்லை, பரிசுத்தவான்களுடைய வாசனையை கெடுப்பதில்லை. நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இதோ உமது அடியானுக்கு முன்பாய் கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த சபையாருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாத்தானுக்கு யார் இடம் கொடுக்கிறது? கடைசி காலம் பணத்துக்காக, அற்ப சொற்ப காசுகளுக்காக, இன்னொரு மனிதனுடைய பிரீதியை சம்பாதிப்பதற்காக, அல்லது இன்னொரு மனிதனால் சில பலன்களை அனுபவிப்பதற்காக தங்களை ஜீவனை போல நேசிக்கிற மேய்ப்பர்களையும் எஜமான்களையும் சொந்தங்களையும் உறவுகளையும் காட்டி கொடுத்து வருகிற ஆண்டவரே, சம்பத்துகளை மேல் என் ஜனம் ஆசை வைக்க கூடாது. என் ஜனத்தை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தை மரணம் வரைக்கும் என் ஜனத்தை விட்டு பிரியக்கூடாது, மரணம் வரைக்கும் ஜனத்தை விட்டு மாறக்கூடாது. அவர்களுக்கு சந்ததிகளுக்கும் இந்த வார்த்தை மனம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் படுக்கையிலும் அவருடைய காதுகளில் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவர்கள் எல்லாம் நித்தியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு ஐக்கியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதை அவர்கள் இழக்க கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்ல செய்திக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.